السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله تعالى عليه وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. حاميم والكتاب المبين إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: الصدقة رد القضاء والبلاء. صدق رسول الله صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய வற்றா கருணை கடலாளன் ஆற்றல் மிகுந்த அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக எனது உரையை துவக்கம் செய்கிறேன். எல்லா புகழும் அகிலங்களின் இரட்சகன் அல்லாஹ் ஒருவருக்கே உரித்தாகட்டும். அந்த ரப்புல் ஆலமீனுடைய சாந்தியும் சமாதானமும் நமது இருளக தலைவர் ஹஸ்ரத் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற இனி வாழப் போகிற அனைத்து நல்லடியார்களின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்கும் இறை நேசத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய சிறப்பு மிக்க இரவின் தலைப்பு பராஅத்தும் கபரும். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மிக பெரும் கிருபையால் ஒரு புனிதமான ஒரு இரவிலே நாம் எல்லாம் வீற்றிருக்கிறோம். இந்த இரவை குறித்து நாம் ஹதீசுகளிலே ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுது நிறைய சிறப்புகள் இந்த இரவிற்கு கூறப்படுகிறது. இந்த ஷபே பராஅத்துடைய இரவு, இதற்கு முபாரக்கான இரவு என்று ஹதீசுகளில் வருகிறது, பரக்கத்தான இரவு என்று வருகிறது, விடுதலை அளிக்கக்கூடிய இரவு என்று வருகிறது, பாவ மன்னிப்பு வழங்கக்கூடிய தௌபாவினுடைய இரவு என்று இன்னும் எத்தனையோ சிறப்புகள் இந்த இரவுகளை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறார். நிறைய சிறப்புகள், குறிப்பாக தலைவிதியை முடிவு செய்யக்கூடிய கலா கதிரை முடிவு செய்து ஒப்படைக்கப்படக்கூடிய ஒரு இரவாக இந்த ஷபே பராஅத்துடைய இரவு என்பது இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனுடைய தலைவிதியை ஆரம்பத்திலே எழுதிவிட்டார். ஆரம்பத்திலே ஒவ்வொரு மனிதர்கள் இந்த வயது வரை இருப்பார்கள், இவர்களுக்கு நிக்காஹ் ஆகுவது, அவருடைய மௌத்து, ஹயாத்து, ரிஸ்க் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் ரப்புல் ஆலமீன் ஆரம்பத்திலே எழுதிவிட்டான், பதிவு செய்து விட்டான். ஆனால் வருடத்திற்கு ஒரு முறை நிஸ்பு ஷஅபான் என்று சொல்லக்கூடிய ஷஅபான் மாதத்தினுடைய இந்த 15வது இரவு, இந்த பராஅத்துடைய இரவிலே ஒரு வருடத்திற்கு உண்டான கணக்கை, புது கணக்கை மலக்குமார்களிடத்தில் அல்லாஹ் சமர்ப்பிக்கிறார், ஒப்படைக்கின்றார். இந்த ஒரு வருஷத்துல யார் மௌத்தா போவார்கள், யார்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எத்தனை பேர் நோய்வாய்ப்படுவார்கள், எத்தனை பேர் ஆரோக்கியம் பெறுவார்கள், எத்தனை பேர் வீடு கட்டுவார்கள், இப்படி குடும்பங்களில் என்னென்ன நம்முடைய வாழ்க்கையில் வாழ்வாதாரத்தில் ரிஸ்க் சம்பந்தப்பட்டு, ஆயுள் சம்பந்தப்பட்டு என்னென்ன விஷயங்கள் இருக்கிறதோ எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வருடத்திற்கு உண்டான கணக்கை இந்த இரவிலே அல்லாஹ் மலக்குமார்களிடத்தில் ஒப்படைக்கிறார். மட்டுமல்ல, இந்த இரவிலே அல்லாஹ் பாவ மன்னிப்பு கதவுகள் கிட்டத்தட்ட 300 கதவுகளை திறந்து வைத்து முதல் வானத்திற்கு அல்லாஹ் வருகிறான். இன்று மகரிபிலிருந்து சுபுஹ் வரை அல்லாஹ் முதல் வானத்திற்கு வந்து அல்லாஹ் கேட்கிறான்,
என்னுடைய அடியார்களே, உங்களுக்கு என்ன வேண்டும்? பாவ மன்னிப்பு வேண்டுமா? நீங்கள் சாலிகான மனிதர்களாக மாறப்போகிறீர்களா? அல்லது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டுமா? அல்லது வீடு கட்ட வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா? என்னென்ன தேவைகள், ஏதாவது நிக்காக ஆக வேண்டும், என்னென்ன தேவைகள் இருக்கிறது, என்ன தேவைகளாக இருந்தாலும் என்னிடத்தில் கேளுங்கள், உங்களுக்கு தருகிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய கருணையை இந்த இரவிலே முதல் வானத்திற்கு வந்து அல்லாஹ் அடியார்களை அழைத்துக் கொண்டே இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒரு இரவில் தான் நாம் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். எத்தனையோ பேர் என்ன பராத்துடைய இரவுண்டா, என்ன பராத்துடைய இதுதான் தெரிஞ்சதுதானே. மேராஜுடைய இரவுண்டா 7 வானத்தை கடந்து அவங்க புறாக்கில அதுல இதுல போவாங்க. பராத்துடைய இரவுண்டா விதி கலாக்கதிர முடிவு செய்யறது, இதெல்லாம் தெரிந்த விஷயம் தானே. இன்ஷா அல்லாஹ் ஏதாவது புதிதாக பேசுவதற்கு நான் முயற்சி செய்கிறேன். எத்தனையோ பேர் அதாவது இது மாதிரி மார்க்க சம்பந்த விஷயங்களில் தான் ஏதாவது கேள்விப்பட்ட விஷயமாக இருந்தால் முகத்தை சுழிப்பதும் கீழே தலையை தொங்க போடுவதும் இதெல்லாம் பேசிய விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஏதாவது புதிதாக பேசலாமே, எப்பொழுதும் அறுக்கிறது மாதிரி தான் அறுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று பல ஹசரத் பல உஸ்தாதுமார்களை பல மஹல்லாக்களில் சொல்லப்படுவது உண்டு. உணவுல மட்டும் அந்த விஷயத்தை நம்ம சகோதரர்கள் சொல்ல மாட்டாங்க. பிரியாணி கொடுத்துட்டே இருக்கு, சாப்பிட்டுட்டே இருக்கு. இப்ப புதுசா ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சமீபத்தில் இந்த 1ஆம் தேதியிலிருந்து அதிகமான ஃபாத்திஹா, 1ஆம் தேதியில ஆரம்பிச்சு ஃபாத்திஹா இல்லாத நாளே இல்ல. ஆனா எந்த இடத்துக்கு போனாலும் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நெய்ச்சோறு அந்த தால்சா, அது பிரியாணியை சாப்பிட்டு முடியல. எப்ப பாரு பிரியாணி பார்த்தாலே ஒரு மாதிரியாத்தான் இருக்கு, அதான் நெய்ச்சோறு இதை போட்டு அப்படித்தான் சொல்லுவாங்க. பிரியாணியை கொடுத்தா சும்மா விட்டுருவாங்களா? அதை ஒரு பிடிதான் பிடிப்பாங்க. அந்த உணவுடைய விஷயத்தில் அப்படி சொல்றது இல்லை. ஏன் ரொம்ப தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் இப்படி நான் சொல்லுகிறேன். ஒரே அரிசி மாவு தானே, அதுல எத்தனை விதவிதமா சுட்டு சாப்பிடுறது இல்லை. பணியாரம், இட்லி, தோசை, ரோஸ்ட், ஆப்பம், ஒரே அரிசி மாவுல அது ஒரே அரிசி இதைத்தானே சாப்பிடுறது என்று அதை யாரும் ஒதுக்குவதில்லையே. ஆனால் மார்க்க சம்பந்தமான விஷயங்கள் என்று வந்துவிட்டால் இது கேள்விப்பட்டதுதான். இந்த வரலாறு அங்கு கேள்விப்பட்டிருக்கிறேன், இங்கு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒவ்வொரு பயானுகள் பேசுகின்ற பொழுது ஒவ்வொரு தலைப்புகள் பேசப்படுகிறது. ஒரு வரலாறு என்பது பல தலைப்புகளுக்கு அது உகந்ததாக இருக்கிறது. சொல்ல முடியும், ஒரு வரலாறில் நிறைய படிப்பினைகள் இருக்கிறது. அந்தந்த தலைப்புக்கு தகுந்தது மாதிரிதான் அந்த வரலாறுகளை பயன்படுத்தப்படுகிறது. பராத்துடைய இரவுண்டா என்ன என்று நிறைய பேருக்கு தெரிந்து வைத்திருக்கக்கூடியவர்கள் ஏதாவது புதிதாக ஏதாவது கருத்துக்கள் இருக்கிறதா, விஷயங்கள் இருக்கிறதா என்று பார்க்கலாம் என்றே நிறைய பேர் நினைப்பார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, பராத்துடைய இரவை குறித்து சொல்ல வேண்டும் என்றால் இவ்வளவு சிறப்பான ஒரு இரவு. அதனால் தான் இன்றைய மக்ரிப் தொழுகைக்கு பின்னாடி கூட நம்ம 3 யாசீன்களை ஓதினோம் இல்லையா? 3 யாசீன். முதலாவது யாசீன் வந்து அதாவது நல்ல நீண்ட ஆயுளுக்காக வேண்டியும், அதே போல அடுத்து நல்ல வாழ்வா நல்ல ரிஸ்க்குக்காக வேண்டியும், பலா முசீபத்துகள் நீங்குவதற்காக வேண்டியும் இப்படி 3 யாசீன்கள் ஓதப்பட்டது. ஏனென்றால் இந்த 3 விஷயங்கள் மனிதர்களுக்கு ரொம்ப முக்கியமானது. இன்று இரவு கலா கதிர் விதியை முடிவு செய்து ஒப்படைக்கப்படக்கூடிய ஒரு இரவு. ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம், ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட அதை பங்கீடு செய்யக்கூடிய ஒரு இரவு. இந்த 3 விதிய கலா கதிர் என்று இருக்கிறது. ஆனால் ஒரேதாக இந்த 3 விஷயங்கள் இருக்கிறது. 3 யாசீன் ஓதுமா இல்லையா? இந்த 3 விஷயத்தில் எல்லாமே அடங்கிடும். நீண்ட ஆயுள் என்பது அதாவது பரக்கத்தான நீண்ட ஆயுள் ரொம்ப முக்கியமான. ஏதாவது ஆயுள் கிடைத்து விட்டது என்பது அது பெரிதல்ல. ரொம்ப வருஷம் வாழ்றாரு என்பதற்காக அவர் நல்லடியாருன்னு சொல்லிட முடியாது. சீக்கிரம் போயிட்டாரு அவர் கெட்டவர் சொல்ல முடியாது. அது பரக்கத்தான ஆயுளாக இருக்கணும். வரலாறுகள் நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். நானே ஜும்ஆவுடைய மேடைகளில் இந்த இடத்தில் பதிவு செய்திருக்கிறேன். எத்தனையோ நல்லடியார்கள், சஹாபாக்கள் அவர்கள் வாழ்ந்த காலங்கள் என்பது ரொம்ப குறைவு. 35 வயசு, 40 வயசு தான். ஆனால் அவருடைய சாதனைகளை பார்க்கின்ற பொழுது, அவர்கள் ஹதீஸை இந்த சமுதாயத்திற்கு தொகுத்து அறிவித்ததை பார்க்கின்ற பொழுது அவர்கள் 100 வயதை கடந்து வாழ்ந்திருப்பார்கள் என்றுதான் என்ன தோன்றுகிறது. ஆனால் ரொம்ப குறைவான ஆயுள், அதுதான் பரக்கத்தான ஆயுள். நிறைய பேர் 90 வயசு 100 வயசு வரை வாழ்ந்திருப்பாங்க. ஆனா எந்த அமல்களுமே இருக்காது. ஆயுள் குறைவோ நிறைவோ அது பரக்கத்தான ஆயுளாக இருக்கணும். அதனால இந்த 3 விஷயங்களுக்காக 3 யாசீன் ஓதி துஆ செய்யணும். ரிஸ்க் நல்ல ரிஸ்க்காக இருக்கணும். ரிஸ்க்னு சொன்னாலே அதுவும் அப்படித்தான். ரிஸ்க் என்று சொன்னாலே எல்லா விஷயங்களும் அங்கு அடங்குகின்றது. உணவு மட்டுமல்ல, நம்முடைய வாழ்வு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுக்கும் ரிஸ்க் என்றுதான் கூறப்படும். அதுவும் சரியாக இருக்கணும்.
அடுத்து இது ரெண்டுமே சரியாக இருக்கிறது. ஆனா பலாய் முசீபத்துகள் வந்துட்டே இருந்துச்சுன்னு சொன்னா, நோய் நொடிகள், கஷ்டங்கள், கடன்கள் இதெல்லாம் இருந்தா நிம்மதி இல்ல இருக்காது. அதனாலதான் இந்த மூன்று விஷயங்கள், இது மூன்றும் சரியாகிவிட்டது என்றால் ஒரு மனிதனுடைய உலக வாழ்க்கையும் சரி, இந்த உலக வாழ்க்கையும் சரி, மறுமை வாழ்க்கையும் சரி சிறப்பாக அமைந்துவிடும் என்ற ஒரு அடிப்படையில் தான் நபிமார்கள் நல்லடியார்களுடைய அவருடைய வழிகாட்டுதலின் பிரகாரம் இந்த மூன்று யாசீனை ஓதி இன்றைக்கு மக்ரிபுக்கு பின்பு நாம் துஆ செய்தோம். அல்லாஹ் அதை கபூல் செய்வானாக. அதற்குண்டான நோக்கத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. அன்பிற்குரியவர்களே, ஆகவே இந்த பராஅத்துடைய இரவை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது இப்படி நிறைய சிறப்புகள் என்பது இந்த இரவில் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த இரவில் தான் இதே போன்ற ஒரு நிஸ்பு ஷாபான் மாதத்தினுடைய 15வது இரவு ரொம்ப பிரபல்யமான ஹதீஸ். ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய பொது கபிரிஸ்தானாக இருக்கக்கூடிய ஜன்னத்துல் பக்கீயில் போய் அவர்கள் ஜியாரத் செய்திருக்கிறார்கள் என்று நிறைய ஆதாரப்பூர்வமான ஹதீசுகள் நிறைய முறை அதை கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு முறை இரவு நேரத்தில் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இரவு நேரத்தில் பார்த்தால் ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணவில்லை. இதே போன்ற ஒரு இரவு ஆயிஷா அம்மா எழுந்து தேடுகிறார்கள். எங்க போனாங்க காணல. தேடி பார்க்கிறாங்க. தேடி பார்த்தால் மதீனாவில் உள்ள ஜன்னத்துல் பக்கீ கபிரிஸ்தான்ல அழுது கொண்டு துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள் ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா அம்மா கேட்டாங்க, இந்த இரவுக்கு என்ன அப்படி விசேஷம், என்ன சிறப்பு இருக்கிறது என்று கேட்கின்ற பொழுதுதான் ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த இரவு என்பது ஷாபான் மாதத்தினுடைய 15வது இரவு, பராஅத்துடைய இரவாக இருக்கு. இந்த இரவில் தான் அல்லாஹ் மனிதருடைய கலா கதிரை விதியை முடிவு செய்து ஒப்படைக்கப்படக்கூடிய இரவாக இருக்கிறது. இந்த இரவில் இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு ஒரு விஷயத்தை சொன்னார்கள். ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அரபு குலத்திலே ஒரு கோத்திரத்தை சார்ந்தவர்கள். அந்த கோத்திரத்திலே ஒரு ஆட்டு மந்தை இருக்கிறது. அந்த ஆட்டு மந்தையில் இந்த செம்பரி ஆடுகளை போன்று நிறைய ஆடுகள், செம்பரி ஆடை விட அதிகமான முடி உடைய ஆடுகள். அந்த ஆடுகளை சொல்லி இதில் எத்துணை முடிகள் இருக்கிறதோ அதை விட அதிகமான பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான், அடியார்களுக்கு அதிகமான நன்மைகளை வழங்குகிறான் என்று ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த முடி என்ன எண்ணி பார்க்க முடியுமா? அந்த அளவுக்கு அல்லாஹ் இந்த இரவில் அடியார்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார். அல்லாஹ்வை தேடி வருகிறார் என்று சொன்னால் நம்ம எல்லாம் எவ்வளவு பாவங்களை, எவ்வளவு தீமைகளை நம்முடைய வாழ்க்கையில் பாலிகானதிலிருந்து பருவம் அடைந்ததிலிருந்து எவ்வளவு தவறுகளை செய்திருக்க கூடும். ஆகவே இந்த இரவை அதையும் சொன்னாங்க ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரு இந்த இரவில, அதாவது இரவை ஹயாத்தாக்க வேண்டும், இந்த இரவிலே அமல் செய்ய வேண்டும், பகலில் நோன்பு நோக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த ஆட்டு மந்தையில் இருக்கக்கூடிய அளவிற்கு அந்த முடியை விட அதிகமான நன்மைகள் வழங்கப்படுகிறது. அல்லாஹ் அவர்கள் மீது அன்பு செலுத்துகிறான், கருணை காட்டுகிறான் என்று ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த இரவில் தான் அல்லாஹ் முடிவு செய்கிறான் யாரை மௌத்து, யாருக்கு ஹயாத்து, என்னென்ன விஷயங்கள் இருக்கிறதோ எல்லா மனிதர்கள் சார்ந்த வாழ்வாதாரங்கள் அனைத்து முடிவு செய்யப்படக்கூடிய இரவாக இருக்கிறது என்று ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே இந்த இரவிலே அப்படி ஹதீசுகளை நாம் ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுது நிறைய சிறப்புகள் இந்த இரவில் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக பார்க்க வேண்டும் என்றால் இந்த இரவில் ரொம்ப முக்கியமான ஒரு அமல் என்றால் அது கபர் ஜியாரத்தாக இருக்கு, ஜியாரத் செய்வதாக இருக்கிறது. என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவிலே அவர்களுக்கு கபர் ஜியாரத் செய்தார்கள் என்பதை நாம் ஹதீசுகளிலே ஆணித்தரமாக பார்க்க முடிகிறது. ஜியாரத், ஜியாரத் என்று சொன்னால் என்ன? ஜியாரத் என்றால் சந்திக்குதல் என்று பொருள். ஜியாரத், கபர் ஜியாரத் என்று சொன்னாலே இன்றைக்கு நம்முடைய முஃமின்கள் நிறைய பேருக்கு மத்தியிலே அவரு கபர் ஜியாரத்தா, அப்படியே கபர் வணங்கியா, அதா இதா என்று சொல்லி அதற்கு ஒரு ஏதாவது தேவையில்லாத பேச்சுக்களை எல்லாம் பேசி ஒரு கசப்பான ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்புறம் கபர் ஜியாரத் செய்வது என்பது ரொம்ப ஆணித்தரமான, ரொம்ப நிறைய ஹதீசுகளில் அதற்கு ஆதாரங்கள் இருக்கிறது. இறந்து போன நம்முடைய முன்னோர்கள், பெற்றோர்கள், நண்பர்கள், உஸ்தாதுமார்கள் அவர்களுக்கு ஜியாரத் செய்வது, அவர்களுக்கு பிரார்த்தனை செய்வது என்பது மார்க்கத்தில் ரொம்ப அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயமாகத்தான் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. நிறைய ஆதாரங்களை நாம் பார்க்க முடியும். புரைதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்ததாக சொல்கிறார்கள், யார் வாரத்திற்கு ஒரு முறை கபர் ஜியாரத் செய்கிறார்களோ, தங்களுடைய சொந்த பந்தங்களை, தாய் தகப்பனை, முன்னோர்களை வாரத்திற்கு ஒரு முறை ஜியாரத் செய்கிறார்களோ அல்லாஹ் அவர்களை நல்லடியார்களுடைய பட்டியலில் எழுதி விடுகிறான்.
இந்த புரைதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள் என்ற ஒரு ஹதீஸை அறிவிப்பு செய்கிறார்கள். ஆகவே நம்மை விட்டு பிரிந்து கபரில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய பிரியத்திற்குரிய, நம்முடைய அன்பிற்குரிய, நம்முடைய பாசத்திற்குரியவர்கள், அவர்களை அடிக்கடி ஜியாரத் செய்ய வேண்டும். அவர்களுக்கு நம்மால் முடிந்த விஷயங்களை, திக்ருகளை, குர்ஆன் சூறாக்களை ஓதி அனுப்பக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். மனிதனுடைய வாழ்க்கை என்பது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு இடத்தில் இருக்கிறார்கள், நாம் எப்படிப்பட்ட ஒரு இடத்தில், அல்லாஹ் எப்படி வாழ்க்கையை அமைத்து வைத்திருக்கிறார் என்று பாருங்கள். சமீபத்தில் ஒரு புத்தகம் ஒன்று படிக்க நேர்ந்தது. அந்த புத்தகத்தினுடைய பெயர் ஆறு ஊருணி. ஆறு ஊருணி என்ற ஒரு புத்தகம். அற்புதமான ஒரு விஷயங்கள். ஆறு ஊருணி என்றால் ஒவ்வொரு மனிதருக்கும் 6 ஊர்கள் இருக்கிறது. 5 ஊர்கள் என்று ஒரு ஹதீஸில் வருகிறது. நான் அதை பிறகு சொல்லுகிறேன். 6 ஊர். முதலாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதுகுத்தண்டில் இருந்து, அது முதல் ஊர். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதுகுத்தண்டில் தான் நம்ம முதல்ல இருக்கு. அடுத்து இரண்டாவதாக நம்முடைய தகப்பனாருடைய முதுகுத்தண்டுக்கு வருகிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முதுகுத்தண்டில் இருந்து நம்முடைய தகப்பனாருடைய முதுகுத்தண்டுக்கு வந்து, அதிலிருந்து தாயினுடைய கர்ப்பத்திற்குள் போய் 3வது ஊர். அதற்கு அடுத்ததாக இந்த பூமி என்ற துனியா என்ற 4வது ஊர், 5வது கபர் என்ற ஒரு ஊர், 6வது மறுமை சொர்க்கம் நரகம் என்று 6 ஊருணி என்று அற்புதமான முறையில் அந்த புத்தகத்தில் நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கிறார்கள். ஒரு இடத்துல 5, ஒவ்வொரு மனிதர்களுக்கும் 5 உலகம் என்றும் வருகிறது. முதலாவது ஆலமுல் அருவா, அதான் சொல்வார்கள். இந்த மனிதர்கள் இந்த துன்யா உலகத்தை படைக்கப்படுறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் இந்த உலகத்துல என்னென்ன மனிதர்களுடைய எல்லா ரூகுகளையும் அங்க ஆலமுல் அருவாகளை படைச்சிட்டு, அதான் முதல் உலகம். ஆலமுல் அருவா, எல்லா ரூகுகளும் அங்க நம்ம எல்லாம் ஒன்னா தான் இருந்தோம். அமட்டாம்பதியில் இருக்கிறது, தேனியில் இருக்கிறது, எல்லாமே எல்லா ரூகுகளும் அங்க ஒன்னா இருந்து. சில பேரை பார்த்து நம்ம சொல்றது இல்லையா, அவரை பார்த்திருக்கவே மாட்டோம், உங்களை எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்குது. அவரை பார்த்திருக்க மாட்டோம். அவர் எங்க பார்த்திருப்போம் தெரியுமா? ஆலமுல் அருவாகல அந்த ரூகுகள் சந்திச்சிருக்கும். அதான் உங்களை எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்கா, எங்கன்னு தெரியல. சிலரை பார்த்திருப்போம், சொல்லிடுவோம், உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேன். சிலரை சொல்லவே முடியாது, நமக்கு ஞாபகமே வராது. ஆனா எங்கேயோ பார்த்திருக்கிறேன், நல்ல பார்த்த முகம், அது நல்ல பழக்கப்பட்ட ஒரு ஆலமுல் அருவாக. அது அப்படி ஆலமுல் அருவாக என்பது முதலாவது உலகம். 2வது அதே போன்று தாயினுடைய கர்ப்பம், 3வது இந்த பூமி, 4வது கபர், 5வது மறுமை. இப்படி சில அறிவிப்புகளில் 6 ஊர் என்றும், சில அறிவிப்புகளில் ஒவ்வொரு மனிதருக்கு 5 உலகங்கள் என்றும் வருகிறது. ஆகவே மனிதர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படிப்பட்ட ஆரம்பத்திலிருந்து மனிதனுடைய முடிவு என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது, இந்த ஆரம்பத்திலிருந்து இந்த முடிவு வரை இந்த 5வது உலகம் இருக்கிறது. அது மர்மம் நிறைந்த ஒரு உலகம், ஒரு ஊர், ஒரு இடம். அதுதான் கபர் என்பது இருக்கிறது. மன்னரை என்பது அதனுடைய மர்மங்கள், அது விசித்திரமானது. என்ன சிந்தனைகள் செய்து பார்த்தாலும், என்ன ஆய்வு செய்து பார்த்தாலும் அதனுடைய விஷயங்களை, அதனுடைய தன்மைகளை முழுமையாக விளங்க முடியாது. அந்த அளவிற்கு நமக்கு அறிவு இல்லை. மர்மமான ஒரு இடம்தான் அந்த மன்னரை கபரினுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு கபரில் தான் நம்முடைய முன்னோர்கள் என்பவர்கள் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை நாம் நினைத்து பார்ப்பதில்லை. நாம் அவர்கள் போய்விட்டார்கள் என்றால் ஏதோ கொஞ்ச காலம் நினைக்கின்றோம், அவர்களை மறந்து விடுகின்றோம். அடுத்து நம்முடைய மகனையோ பேரனோ பேத்தியோ மனைவியோ மக்களோ அப்படி அன்பு பாசங்களை செலுத்தி அப்படி அவர்களை விட்டு விட்டு போய்விடுகிறோம். நல்ல பாசம் செலுத்துறேன் என் மகன் மேல, மகள் மேல, பேரன் பேத்தி மேல, இவ்வளவு அன்பா இருக்கு, என்ன விட்டுருமா, என்ன நல்லா பாத்துக்கிறோம். அது மாதிரிதான் அவங்க நம்மளை பார்த்தாங்க. கபரில் இருக்கிறாங்கல்ல எத்தனையோ பேர், நம்மள எத்தனையோ பேர் தாய் இழந்திருக்கிறோமே, எத்தனையோ பேர் தகப்பனை இழந்திருக்கிறோமே. அவர்கள் நம்ம எவ்வளவு அன்பு பாசத்தோடு பார்த்தார்கள். நாம் பார்க்கின்றோமே நமது பிள்ளைகள், நமது பேரன் பேத்திகளை, இதைவிட அல்லவா அவர்கள் பார்த்தார்கள். அதுவல்ல, இவர்களை நாம் எந்த அளவிற்கு பாசம் காட்டி நினைக்கின்றோமோ, இறந்தவர்களையும் கருணை காட்ட வேண்டும். அவர்களையும் அவ்வப்பொழுது நினைவு கூறப்பட வேண்டும். அவர்களை அடிக்கடி நினைத்து பார்க்க வேண்டும். அவர்களுக்கு முடிந்த அளவிற்கு அவருடைய பெயரிலே ஏதாவது ஒரு 10 பேருக்கு உணவோ, அல்லது ஏதாவது எத்தீம் கானாவில் ஏதாவது உணவு சமைத்து போடுவதோ, அல்லது ஏழை எளியவர்களுக்கு அவர்களுடைய பெயரால் அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது உதவுவதோ, அல்லது அவருடைய பெயரால் திக்ருகளோ ஏதாவது ஓதி அனுப்புவதோ, இந்த காரியங்களை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலிருந்து எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, நமக்கு எவ்வளவு நேரம் ஆகிவிடும் அந்த இடத்திற்கு போவதற்கு. ஒவ்வொரு மனிதரும் அந்த ரூஹ் பிரிகின்ற பொழுது நமக்கெல்லாம் சாதாரணமாக தெரிகின்றது.
சுற்றி பேச்சுக்கு சொல்லலாம் மவுத் என்பது அப்படி இப்படி என்று. ஆனால் ரூஹு பிரிகின்ற பொழுது அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே அவர்கள் இருக்கிறார்கள்? அது நல்ல ரூஹாக இருந்தால் நல்ல மலக்கு வருவாங்க, நல்ல மலக்குகள் அந்த நறுமணத்தோட நறுமணக்காமல் வருவாங்க. அவருடைய ரூஹை கைப்பற்றிட்டு அல்லாட்ட போவாங்க. அந்த ரூஹு எங்க போகும் தெரியுமா? 7வது வானத்துக்கு போகும். 7வது வானத்துக்கு போய் அல்லாஹ்வை சந்திச்சுட்டு நல்ல ரூஹாக இருந்தா கியாமத் நாள் வரைய புது மாப்பிள்ளை போன்று கபரில் படுத்துது, சுகமா படுத்துது. சொர்க்கம் நேராக திறந்து வைக்கப்படும், சொர்க்கத்துடைய காற்று வீசி கொண்டிருக்கும், அதான் சொர்க்கத்தினுடைய விரிப்பு விரிக்கப்படும், சுகமாக அவர்கள் படுத்துக் கொண்டிருப்பார்கள். இதே கெட்ட ரூஹாக இருந்தால் முதல் வானத்தை தாண்ட முடியாது, முதல் வானத்தை கடக்க முடியாது. எல்லா மலக்குமார்களும் சாபமிடுவார்கள், லஅனத்து விடுவார்கள். என்ன இப்படி நாற்றம் அடிக்கிறது, இவ்வளவு நாற்றமாக இருக்கிறது, ரூஹை கொண்டு வராதீர்கள் என்றெல்லாம் பேசுவார்கள். அந்த ரூஹு எடுத்த உடனே நேரா போய் நல்ல ரூஹோ கெட்ட ரூஹோ உடனே அல்லாஹ்வினுடைய சந்திப்பு. நல்ல ரூஹா இருந்தா மறுமை நாள் வரை என்னங்க சொர்க்கம் மாதிரி நீ சுகமாக படுத்துரு. கெட்ட ரூஹாக இருந்தா நரகத்தினுடைய அதுக்கு நேரா அவருடைய கபருக்கு நேரா திறந்து வைக்கப்படும். அங்க மோசமான தடைகள் கபரில் இருப்பாரு. அல்லாஹ்வை சந்திச்சுட்டு அந்த ரூஹு மறுபடியும் அந்த உடம்புக்குள்ள வந்துடும். நம்ம எல்லாம் இருக்கிறோம், அந்த ரூஹை வச்சிருக்கிறோம், அழுகிறோம், அந்த உடலை வைத்திருக்கிறோம், அந்த உடம்புக்குள் தான் ரூஹு இருக்கிறது. குளிப்பாட்டுகின்ற பொழுதும் அல்லாஹ்வை சந்தித்து விட்டு அது வந்துவிடும். நம்முடைய பேச்சுக்கிறோம், அது எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். கபரில் அடக்கின்றவரை எல்லா விஷயம் நிறைய செய்திகள் இருக்கின்றது. ஆக இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, இப்படி ரூஹு பிரிந்து அவர்கள் அந்த கபர் என்ற ஒரு வாழ்க்கைக்கு அவர்கள் போகக்கூடியவர்களாக இருக்கிறார். நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, நம்ம முஃமின்கள்லயே இல்ல சில ரூஹுகள் அது ஆசை தீரலோட அப்படியே இப்படி ஏதாவது கற்பனையில ஏதாவது ஒண்ணு விடுறது, அது ஆவியா சுத்துது. அவர் மேல வந்திருக்கு, இவர் மேல வந்திருக்கு. மௌத்தா போன யாரும் திரும்ப வரவே முடியாது, வாய்ப்பே இல்லை. அது குர்ஆன் ஹதீஸ் சொல்லிவிட்டது. மௌத்தா போன யாரும் திரும்ப வர முடியாது. கனவில் வேண்டுமானால் வரலாம், கனவில் பார்க்கலாம். ஆனால் நேரடியாகவோ அவர் மேல வந்து பேசுறாங்க, இவர் மேல வந்து பேசுறாங்க, ஆவி பேய் பிசாசு. இஸ்லாத்தை பொறுத்தவரை அதற்கு அப்படி அல்ல. அப்படி என்றால் அவர்கள் அப்படியே பேசுகிறார்களே, அதாவது என்னுடைய தாயோ அல்லது அம்மா தகப்பனாரோ அண்ணனோ தம்பியோ இவர் மேல வந்திருக்கிறாரு, அப்படியே பேசுறாரு, நடந்த விஷயத்தை பூரா சொல்றாரு. அப்புறம் எப்படி நடந்த விஷயத்தை பூரா சொல்றாரு? அதுக்கு என்ன விஷயம்? அது நிறைய பேர் விளங்காம இருக்கிறார். அதாவது ஒரு மனிதன் படைக்கின்ற பொழுது அவனுக்கு ஒரு சைத்தானுடன் படைக்கப்படுகிறது. நன்மை செய்ய தூண்டுவதற்கு ஒரு மலக்கும், தீமை ஒரு சைத்தானும் படைக்கப்படுகிறது. நம்ம மௌத்தா போயிட்டோம்னா நம்ம சைத்தானுக்கு அழிவு இல்லை. நம்ம கூட இருந்து தீமை செய்ய தூண்டுனானே சைத்தான் இருப்பான், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சைத்தான், அவனுக்கு அழிவு இல்லை. அவன் என்ன செய்வான்? இப்படி சொல்லுவான், நான் தான் வந்திருக்கிறேன், நம்ம பேரை சொல்லி நான் வந்திருக்கிறேன், எனக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்க, என்னுடைய ஆசை நிறைவேறணும், அப்பதான் நான் போவேன். இதெல்லாம் சைத்தானுடைய ஒரு சூழ்நிலை. ஆக மௌத்தா போனவர்கள் என்பவர்கள் அவர்கள் கபரிலே போய் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நிறைய இடங்கள் இந்த விஷயங்களை புரியாம அவர்களை ஏசி பேசுவது, திட்டுவது. வாழ்ற காலத்தை இப்படி போய் கபரில போய் இப்ப மறுபடியும் இப்படி உயிரை வாங்கிட்டு இருக்கிறீங்களே என்று அவர்களை திட்டுறது. அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில அங்கே இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே கபரிலே உடல், ஒவ்வொரு மனிதனுடைய உடலும் கபரில் வைக்கப்படுகின்ற பொழுது அந்த 40 நாள் 4 மாசம் சதை துண்டுகளோ எலும்புகளோ எல்லாம் ஒன்றும் இல்லாமல் மண் தின்றுவிடும். மின்ஹா கலக்கினாக்கும் ஒஃபிஹா நுஈதுக்கும் வமின்ஹா நுக்ரிஜுக்கும் தாரத்தன் உக்ரா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதாவது மண்ணை தின்றும், உடலை தின்ற உடனே மனிதனுடைய உடம்பில் இருந்து ஒரே ஒரு பாகம் மட்டும் மண் தின்னாது, எதுவும் அதை அழிக்க முடியாது. அந்த பாகம் மட்டும் கியாமத் நாள் வரை இருக்கும். அஜபு தரப் என்று சொல்லக்கூடிய முதுகு தண்டுக்கு உள் இருக்கக்கூடிய ஒரு வால் போன்ற ஒரு எலும்பு, அதை எந்த மண்ணும் திங்க முடியாது. அது அஜபு தரப், கியாமத் நாள் வரை அந்த மண்ணுக்குள்ள இருக்கும். அது நம்ம நல்லா ஆய்வு செஞ்சு பார்த்தோம்னா அது தெரியும், அவ்வளவு சீக்கிரம் தெரியாது. அந்த சிறிய ஒரு வால் போன்ற எலும்பு, ஏன்னா அதை வைத்து அந்த மனிதர்களை மீண்டும் அல்லாஹ் என்ன செய்வான்? உயிராக்குவான், மறுபடியும் கொடுப்பார். ஏனென்றால் ஒரு மனிதரை கபரிலே அடக்கப்படுகின்ற பொழுது அவர் உயிர் வேறு உடல் வேறாக போய்விடுகிறது. உடல் ஒன்றுமில்லாமல் அழிந்து போய்விடுகிறது. உயிர் ரூஹுக்கு தான் கபரிலே வேதனை செய்யப்படுகிறது. நாளை மறுமையின் நாளில் தான் உடல் மீண்டும் கொடுக்கப்பட்டு அங்கு உடலுக்கும் உயிருக்கும் வேதனை. கபரில உயிருக்கு மட்டும்தான் வேதனை. அப்படி என்ன தோளோட தோல் நெருக்குது, அப்ப அப்படி இப்படி இதெல்லாம் நம்ம கனவு கண்டப்ப சில கனவுகள் கண்டிருக்கிறோம்.
பயந்து போய் எழுந்திருக்கும். உண்மையிலே என்னை யாரோ வெட்டுனது மாதிரி இருந்தது, அல்ல குத்துனது மாதிரி இருந்து பயந்து போய் இல்ல, நான் உண்மையிலேயே அந்த வேதனை அந்த மாதிரி ரூஹ், அது ரூஹுடைய வேதனை. இப்படி ரூஹு சம்பந்தப்பட்டு கபரிலே கியாமத் நாள் வரை என்ன செய்யப்படும்? அவர்கள் நல்லவர்களோ கெட்டவர்களோ அதற்கு உண்டான விஷயங்கள் என்பது அந்த கபரிலே நடக்கக்கூடியதாக இருக்கிறது. கபரை பத்தி எத்தனையோ பேர் ஆராய்ச்சி பண்ணிட்டார், எத்தனையோ விஞ்ஞானிகள் எவ்வளவோ பேர் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தார். யாரும் அதனுடைய மர்மங்களை முழுவதுமாக அவர்கள் அறிய முடியவில்லை. அவ்வளவு மர்மங்கள் நிறைந்த ஒரு இடமாக அல்லாஹ் கபரை வைத்திருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட கபரில் நம்முடன் வாழ்ந்த, நம்முடன் பாசத்திற்குரிய எத்தனையோ பேர் நம்முடன் தான் வீட்டில் வாழ்ந்தார்கள், நம்முடன் தினமும் அவர்களை பார்த்துக் கொண்டிருந்தோம். அவர்கள் அந்த கபரில் இருக்கிறார்கள். அவர்களை மறப்பது என்பது நியாயமா? அவர்களை அடிக்கடி நினைவு கூற வேண்டாமா? மௌத்தாக்களின் மீது கருணை காட்ட வேண்டும், அவர்களை அடிக்கடி நினைவு கூறப்பட வேண்டும். அப்படி என்றால் தான் நாம் போய் படுத்த பின்பு நம்மை நினைவு கூறுவார்கள். அதுல நிறைய விஷயங்கள் இருக்கிறது. மௌத்தாக்களை அடிக்கடி நினைக்கிறதுல, ஜியாரத் செய்யறதுல நிறைய சிறப்புகள், நிறைய பாக்கியங்கள் நமக்கு கிடைக்கும். மௌத்துடைய பயம் வரும். அதிகமா தீமை செய்ய வழி இல்லாமல், தீமை செய்யறதுக்கு தோணாது, அதிகமா நன்மை செய்ய எண்ணங்கள் வரும். அதே மாதிரி நம்ம போய் அங்க படுத்தா நமக்கு பிரார்த்தனை செய்வாங்க, நமக்கு பின்னால் உள்ளவங்க. அதுவும் இல்லாம நம்ம பிரார்த்தனை செய்யறதுனால ஒரு பெற்றோர்களுக்கு பிள்ளையை விட யார் பிரார்த்தனை செஞ்சிட முடியும்? அது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்துகள் கிடைக்கும் கபரில். ஆக இறந்தவர்களை ஏதாவது தேவையில்லாத அவர்கள் மீது ஏதாவது குரோதங்கள், விரோதங்கள் ஏதாவது இருந்தால் அதை விட்டுவிட வேண்டும். அவர்கள் மௌத்தாகிவிட்டார்கள், அவர்கள் ஒரு விசித்திரமான ஒரு வாழ்க்கையில அவர்கள் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களின் மீது எந்த பகையும் வைத்திருக்க கூடாது, அவர்கள் ஏசி பேசக்கூடாது, அவர்களை திட்டக்கூடாது. மௌத்தானவர்கள் கபரில் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் மீது நமக்கு என்ன கடமைகள் இருக்கிறதோ அந்த கடமைகளை சரியாக செய்ய வேண்டும். எத்தனையோ பேர் எத்தனையோ இடங்களிலே, அது குறிப்பாக மௌத்து வீடுகளில் பேசுவாங்க. இவரு நேற்று நைட்டு 12 மணிக்கு மௌத்தான, அவர் அப்படித்தான், ஆனா அவரு அப்படித்தான், ஆனா கொஞ்சம் சரியில்லை, அவர் மௌத்தா போய் பல வருஷமா இருக்கு, அவர்லாம் கொஞ்சம் ஆட்டம் ஆடினாரு, அவர் அப்படி, அவர் இப்படி, அவரெல்லாம் கடைசியில் அப்படி மௌத்தானார், இப்படி மௌத்தானார். அல்ல களிமா சொல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கான்ல. திடீர் மௌத்துன்றா சொல்லலாம், அந்த நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையில போட்டு மௌத்தாக்கிருக்கான்னு சொன்னா தௌபா செய்யறதுக்கு, பாவ மன்னிப்பு தேடுறதுக்கு, களிமா சொல்றதுக்கு பாக்கியம் கொடுத்திருக்கிறானே, அதை விட வேற என்ன பாக்கியம் வேணும்? திடீர் மௌத்துனா நம்ம செஞ்ச பாவங்களுக்கு எல்லாம் தௌபா செய்ய முடியுமா? களிமா ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 நாள் 15 நாள் படுத்திருக்கிறார்கள். சும்மா அவங்க இவங்களை குறை பேசுறது, மௌத்தா போனவர்களை பேசக்கூடாது, பெரிய தவறு. மௌத்தா போனவர்களை முடிந்த அளவிற்கு அவர்களை பற்றி நல்ல விஷயங்களை பேச வேண்டும், இல்லையா பேசக்கூடாது. அவருடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. முடிந்த அளவிற்கு அவர்களுக்கு நம்மால் செய்யக்கூடிய விஷயங்களை நாம் அவர்களுக்கு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் சகோதரர்கள். ஆகவே இந்த பராஅத்துடைய இரவுல ஒவ்வொரு மனிதருக்கு நம்ம யாசீன் ஓதுறது என்ன, நான் அந்த காரணங்களை சொன்னேன். ஆனால் இந்த மௌத்தா போனவங்க இருக்கிறாங்க, தாய் தகப்பன் அல்லது பெரியோர்கள், குடும்பத்தார்கள், அவர்களுக்கு ஜியாரத் செய்யறதுனாலேயே அல்லாஹ் நம்மளுக்கு பரக்கத்தான நீண்ட ஆயுளை கொடுப்பான் என்று ஹதீஸ்களில் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, பரக்கத்தான நீண்ட ஆயுள் கிடைக்கும், நல்ல வளமான ரிஸ்குகள் கிடைக்கும், பலாய் முசீபத்துகளை நீக்குவான். எதனால? ஜியாரத்தினாலே இந்த சிறப்புகள் கிடைக்கிறது. நமது முன்னோர்களை தாய் தகப்பன் ஜியாரத் செய்யறதுனால. ஆகவே நம்முடைய தாய் தகப்பன்களை நம்ம எத்தனையோ பேர் இழந்திருக்கலாம், அவர்களுக்காக அடிக்கடி ஜியாரத் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பெற்றோர்கள் அவர்கள் ஹயாத்தோடு இருக்கின்ற பொழுது அவர்கள் மீது நமக்கு என்ன கடமைகள் இருக்கிறதோ அதே கடமை அவர்கள் வஃபாத்தான பின்பும் இருக்கிறது. உங்களுக்கெல்லாம் ஒரு ஹதீஸ் தெரியும், மன் நஸர இலா வாலிதைஹி, யார் எந்த பிள்ளை தங்களுடைய பெற்றோரை ஒரு முறை இரக்கத்தோடு அன்போடு பார்க்கிறாரோ என்னங்க, அவருக்கு ஹஜ் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் செய்த நன்மை. சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம், ஒரு முறை பார்த்தால், 2 முறை பார்த்தால், 2 முறை பாசத்தோடு அன்போடு பார்த்தாலும், தாயை தகப்பனை பார்த்தாலும் ஹஜ் செய்த, உம்ரா செய்த நன்மைகள் சொன்னாங்க. அடுத்து கேட்டுட்டு 100 தடவை, ஆமா 100, 1000, ஆமா 1000 என்று சொன்னாலே ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது, அது என்னவென்று தெரியுமா? மன் ஸார கப்ர உம்மிக குதிப லஹு ஹஜ்ஜத்து மப்ரூரா. யாரு வாரத்துக்கு ஒரு தடவை தன்னுடைய தாயோ தகப்பனையோ ஜியாரத் செய்கிறாரோ, கபருக்கு போய்
வாரத்துக்கு ஒரு தடவை போய் கபருக்கு போய் ஜியாரத் செய்கிறாரோ, ஒரு முறை ஜியாரத் செய்தால் மன் ஜார கபர உம்மிக்க, ஒரு முறை தன்னுடைய தாய்க்கோ தகப்பனுக்கோ ஜியாரத் செய்தால் குத்திபலஹு ஹஜ்ஜத்து மப்ரூரா, ஒப்புக்கொள்ளப்பட்ட மப்ரூரான ஹஜ்ஜுடைய நன்மை. அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய அற்புதமான பாக்கியத்தை, எவ்வளவு பெரிய உன்னதமான விஷயங்களை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். ஹஜ்ஜுக்கு போறது, உம்ராவுக்கு போறது சாதாரணமானதா? அதுக்கு உடலாலும் பொருளாலும் எவ்வளவு முயற்சிகள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நாட்டம் என்று அதை கடந்து ஒன்று இருக்கிறது. அல்லாஹ் கொண்டு போய் அங்க சேர்க்கணுமே. ஆனால் ஹயாத்தோடு இருக்கின்ற பொழுது அவர்களை பாசத்தோடு பார்த்தார் ஹஜ். அவங்களுடைய கபரில் போய் ஜியாரத் செய்தாலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட மப்ரூரான ஹஜ் உடைய நன்மை என்றால் எவ்வளவு பெரிய உன்னதமான பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அந்த விஷயங்கள் நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா? தாய் தகப்பன் அவர்கள் போய்விட்டார்கள் என்றால் ஏதோ கொஞ்ச காலம் அவர்களை அப்படி விட்டு விடுகிறார்கள், மறந்துவிடக்கூடியவர்களாகத்தான் நிறைய பேர் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பெற்றோர்கள் அவர்கள் தனிமையிலே இருக்கிறார்கள், கபரினுடைய வாழ்க்கையில் இருக்கிறார்கள். நம்மில் எத்தனையோ பேருடைய பெற்றோர்கள், அதாவது கபர் சம்பந்தப்பட்ட துஆக்கள் என்று வருகிறது. கபரில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஓதக்கூடிய துஆ என்று ஹதீஸ்கள் நிறைய துஆக்கள் வருகிறது. அந்த துஆவில் ரொம்ப முக்கியமான முதன்மையான துஆ என்னன்னு தெரியுமா? அந்த துஆவை நான் அடிக்கடி ஓதுவேன். اللهم آنس وحشتنا في قبرنا اللهم ارحمنا بالقرآن العظيم اللهم آنس وحشتنا في قبرنا. கபர் என்பது தனிமையின் வீடு, அதை விட்டு பாதுகாக்க வேண்டிய தனிமை என்பது இருக்கிறதே, தனிமையான வீட்டில் இருக்கிறார்கள் எங்களுடைய முன்னோர்கள், தாய் தகப்பன், அவர்களுக்கு நீ உறுதுணையாக இருக்க வேண்டும் ரப்புல் ஆலமீனே, அவர்களை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹும்ம ஆனிஸ் வஹ்ஷத்தினா ஃபீ கபரினா, அது தனிமையினுடைய வீடு, புழு பூச்சிகள் நிறைந்த வீடு, இருள் நிறைந்த வீடு. அந்த மன்னரை என்பது எவ்வளவு சிறிய ஒரு இடம், அது அங்கு இருக்கிறார்கள் அவர்கள். ஆகவே அவர்களுக்காக வேண்டி அதிகமான முறையில் ஜியாரத் செய்ய வேண்டும். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறார்கள். கபரை கடந்து போகின்ற பொழுது ஏதோ கடந்து போனோம் என்பதல்ல, நிறைய பேர் சர்வ சாதாரணமாக கபரை கடந்து போகிறார்கள். அங்கு யார், எத்தனை பேர் இருக்கிறார்கள்? நம்முடன் பாசத்தோடு வாழ்ந்த, நம்மோடு வாழ்க்கையில் எத்தனை வருடங்கள் நம்மோடு சேர்ந்து வாழ்ந்த எத்தனையோ பேர் அங்கு இருக்கிறார்கள். ஒன்றுமில்லை, நாம் பூமிக்கு மேல் இருக்கிறோம், அவர்கள் பூமிக்கு கீழே மண்ணுக்கு அடியில் இருக்கிறார்கள். அவ்வளவுதான் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் திரும்பி கூட பார்ப்பதில்லை. வாரத்திற்கு ஒரு முறையாவது, தினமும் செய்யலாம், தவறில்லை, தினமும் சென்று பெற்றோர்கள் தாய் தகப்பனுக்கு ஜியாரத் செய்யலாம். ஆனால் வாரத்திற்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய இறுதி ஹஜ் என்றால் நாயகம் செய்தது ஒரே ஒரு ஹஜ் தான். அந்த ஹஜ்ஜுக்கு ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு போகிறார்கள். போய் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு காட்டு பகுதி, பெரிய மலை பகுதி. அந்த மலை பகுதியில ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்கள் அழைத்து கொண்டு மேலே ஏறலாம், மலை மேலே ஏறலாம். சஹாபாக்கள் யாரும் சொல்ல, எங்க மலை மேலே ஏறுறீங்க? இல்ல வாங்கன்னு சொல்லி பின்னால சஹாபாக்களும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அந்த மலை மேலே ஏறுறாங்க. பெரிய மலை, அந்த மலை மேலே ஏறிட்டாங்க. மலை மேலே ஏறி அப்படியே அந்த பக்கம் கீழே இறங்குறாங்க. கீழே இறங்குற அங்க பள்ளம், அந்த பக்கம் மலை, இந்த பக்கம் மலை, நடுவுல பள்ளம், அப்படியே காடு போன்று. அங்க இறங்கி அங்கும் இங்குமாக ஓடுகிறார்கள். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி ஓடி கீழே பார்த்து கொண்டே ஓடுகிறார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்ன தேடுகிறீர்கள், இப்படி ஓடுகிறீர்களே? இல்லை என்னுடைய தாயினுடைய கபரை தேடுகிறேன், என்னுடைய தாயினுடைய கபரை தேடுகிறேன் சொன்னாங்க. ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டாங்க, கபரை பார்த்துட்டாங்க. கபரை பார்த்த உடனே கபருக்கு முன்னாடி போய் சொன்னாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் ஆமீனா அம்மான்னு சொன்னாங்க. அம்மா நான் வந்திருக்கேம்மா. ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு முன்னால் நின்று அவர்களுக்கு சலாம் சொல்லுவது மட்டுமல்ல, கபருக்கு முன்னால் நின்று நம்முடைய தாயோ தகப்பனோ அவரிடத்தில் பேச வேண்டும். அதை ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க. அம்மா போயிட்டீங்க, நான் இந்த விஷயம்லாம் செஞ்சுட்டேன், பரவாயில்ல, என் மனைவி மக்களோட நல்லா இருக்கிறேன், நான் தொழுகக்கூடியல நல்லா இருக்கிறேன்மா, நல்லா இருக்கேன் தா. அப்படி கபருக்கு முன்னாடி போய் நின்று மானசீகமா அங்க நின்று பேசணும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ஆமீனா அம்மான்னு சொன்னாங்க. பேசிட்டு சொன்னாங்க, அம்மா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குதுமா, அம்மா எனக்கு 6 வயது இருக்கின்ற பொழுது அம்மா இந்த இடத்தில் நீங்கள் நோய்வாய்ப்பட்டு படுத்து விட்டீர்கள் அம்மா, நான் உங்களை பார்த்து அழுது கண்ணீர் வடித்தேன், எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது அம்மா. அப்படி நீங்கள் நோய்வாய்ப்பட்டு இந்த இடத்தில் படுத்திருக்கின்ற பொழுது, நான் அழுகின்ற பொழுது நீங்கள் என்னை பார்த்து சொன்னீர்கள், நீ அழுகாதப்பா, நீ அழுகாதப்பா, இந்த உலகத்துக்கு நீ நூர், நீ பிரகாசம், நீ அழுகக்கூடாது, உன்னை அல்லாஹ் ரொம்ப உயரத்தில் வைப்பான்னு சொன்னீங்கம்மா.
ஆமா அம்மா, நீங்க சொன்னது மாதிரி இந்த உலகம் அல்லாஹ் என்ன ஒரு கண்ணியமான இடத்துல வச்சிருக்காமா, என்ன பின்பற்றி ஒரு பெரிய சமுதாயமே இருக்குதுமா, அல்லாஹ் என்னை நபியாக வைத்திருக்கிறான். அம்மாட்ட பேசுறாங்க, கபருக்கு முன்னாடி இந்த தாயிட்ட பேசுறாங்க. சொல்லிட்டு சொன்னாங்களா, இதெல்லாம் பேசிட்டு சொல்றாங்க ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிட்ட கபருக்கு முன்னாடி சொல்றாங்க, அம்மா இப்பொழுது நீங்கள் இங்கு கபருக்குள் இருக்கிறீர்கள், நீங்கள் ஹயாத் பெற்று எழுந்து வந்தால் நான் தொழுது கொண்டிருப்பேன், நான் தொழுது கொண்டிருந்தாலும் முஹம்மதே வா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வா என்று அழைத்தால் நான் தொழுகையை விட்டுவிட்டு உங்களிடத்தில் வருவேன் அம்மா சொன்னாங்க. நீ கபருல மௌத்தா போயிட்டீங்கம்மா, படுத்திருக்கிறீங்க, நீங்க என்ன கூப்பிட்டா நான் தொழுகையில் இருந்தா கூட விட்டுட்டு வருவேன், இப்ப நீங்க எந்திரிச்சு வந்து வருகின்ற பொழுது நான் தொழுது கொண்டிருந்தார் என்று சொன்னால் ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 வயதிலே தாயை இழந்து விட்டார்கள், ரொம்ப குறைந்த வயதில் தாய் தகப்பனை இழந்து விட்டார்கள் என்பதற்காக வேண்டி பாசம் இல்லாமல் இல்லை. எவ்வளவு பெரிய அன்பு பாசத்தோடு தங்களுடைய பெற்றோர்களுக்கு எவ்வளவு நன்மைகளை அனுப்பக்கூடியவர்களாக, எவ்வளவு ஜியாரத் செய்யக்கூடியவர்களாக ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். மௌத்தா போன ஒரு இடத்தில் பேச வேண்டும், அங்கு போய் நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. பத்ர் போர்க்களத்தில் எதிரிகள் 70 பேர் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அந்த 70 பேரை ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டாய் போட்டாங்க. அங்க ஒரு பாலும் கிணறு ஒன்று இருக்கிறது, அதுல அந்த 70 பேரை தூக்கி போடும். அபூ ஜஹல், உத்பா, ஷைபா போன்ற பெரிய கொடியவர்கள் அதுல இருக்கிறாங்க. அந்த கிணத்துக்குள்ள போட சொல்லிட்டு ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிணத்துக்கிட்ட போனாங்க. கிணத்துக்கிட்ட போய் கூப்பிட்டாங்க, அபூ ஜஹல், உத்பா, ஷைபா, என்ன ஆச்சு, உங்களுடைய வாக்குகள் என்ன ஆச்சு? அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றி விட்டான், நாங்கள் சத்திய பாதையில் இருக்கிறோம், இதோ ஜெயித்து விட்டோம், நீங்கள் பொய்யான பாதையில் இருக்கிறீர்கள், தோல்வி அடைந்து விட்டீர்கள், வஃபாத் ஆகிவிட்டீர்கள், இதோ பிணமாக கிடக்கிறீர்கள். எத்துணை முறை சொன்னேன் திருந்துங்கள் என்று, நீங்கள் கேட்கவில்லை, இப்பொழுது பார்த்தீர்களா, உங்களுடைய இடம் எங்கிருக்கிறது என்று பார்த்தீர்களா என்று ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிணமாக கிடக்கக்கூடிய அவரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா பின்னாடி வந்து பார்த்தாங்க, எட்டி பார்த்தாங்க, யார சொல்ல யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்க, இன்னும் யாருமே இல்லை, பிணங்கள்கிட்ட போய் பேசி இருக்கிறீங்க, அவங்களுக்கு கேட்குமா என்று உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறப்ப, ஏன் கேட்காது, உங்களை விட அவர்களுக்கு நன்கு கேட்கும் என்று சொன்னார்கள். அதனால பேச முடியாது, பதில் பேச முடியாது, ஆனால் அவர்களுக்கு கேட்கக்கூடிய நல்ல ஆற்றல் இருக்கிறது என்று ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதுபோன்றுதான் கபரில் அடக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு போகிறோம், நாம் சலாம் சொல்கிறோம், நாம் ஜியாரத் செய்கிறோம், அவரிடத்தில் நாம் பேசுகிறோம் என்றால் அனைத்தையும் அவர்கள் கேட்கக்கூடியவர்களாக, அறியக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களால் பேச முடியாது என்பதல்ல, பேச முடியும், நம்முடைய காதுகளுக்கு கேட்காது. அந்த திரைமறையை போட்டு வைத்திருக்கிறார். அப்படி என்றால் அந்த கபருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது? கண்ணியத்திற்குரியவர்களே, அதிகமாக கபரை பற்றி நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், ஜியாரத் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவருடைய மரண நேரத்திலே படுக்கையில் இருக்கிறார்கள். தன்னுடைய மகனை அழைக்கிறார்கள், மகனே, நான் வஃபாத் ஆகி விடுவேன், நான் வஃபாத் ஆனால் என்னை கஃன் தஃபன் செய்து அடக்கம் செய்த பின்பு என்னுடைய கபரை விட்டு நீ விரைவாக போய்விடாதே. ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், கொஞ்ச நேரமாவது அங்கு நிற்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். என்னை அடக்கிவிட்டு உடனே போய்விடாதே மகனே, என்னுடைய கபருக்கு அருகே நில்லு, எனக்கு ஆறுதலாக இருக்கும், எனக்கு ஆசுவாசமாக இருக்கும், மனது ராகத்தாக இருக்கும், கொஞ்சம் கபருக்கிட்டே நில்லுன்னு சொல்லி அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வசியத் செய்கிறார். அப்ப இந்த விஷயங்கள் நாம் பார்க்கின்ற பொழுது, ஒரு மனிதர் அவர் வஃபாத் ஆன பின்பு அவர் கபருக்கு போய் அவர் வைத்த உடனே அவர் முதலில் தேடுவது யார் என்று தெரியுமா? தன்னுடைய குடும்பத்தை அவர் தேடுகிறார். என்னுடைய மனைவி எங்கே, என்னுடைய மக்கள் எங்கே, யார் அவர்கள் எல்லாம் எங்கே? தன்னுடைய குடும்பத்தை அங்கு போய் வைத்தவுடன் அவர் முதலில் அதை தேடுகிறார். மலக்குமார்கள் கேள்வி கேட்க வர்றதுக்கு முன்னாடி குடும்பத்தை தேடுவார். ஆகவே உறவுகள் என்பது பெரிய பாலமாக இருக்கிறது, ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. உறவுகளை புரிய வேண்டும். கபருக்கு போன கேட்பாங்க, எங்கே என்னுடைய உறவுகள், அவர் எங்கே, இவர் எங்கே என்று கேட்பார்கள். அவை ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அவருடைய சுன்னத்துகளாக இருக்கிறது. கபரை ஜியாரத் செய்வது என்பது, கபருக்கு முன்னால் நிற்பது என்பது, அவர்களோடு பேசுவது என்பது நபியினுடைய சுன்னத்தாக இருக்கிறது. இதோ இந்த இரவு என்பது இது கபருடைய இரவு, பராத்துடைய இரவு. ஏன் ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவில் நிறைய சிறப்புகள் வருகிறது, நிறைய ஹதீஸ்கள் வருகிறது. நீங்கள் கிதாபுகளை எடுத்து பராத்தினுடைய இரவுடைய சிறப்புகள் என்று ஏதாவது தமிழ் புத்தகங்களையாவது வாங்கி படியுங்கள். முதலாவது போட்டிருக்க ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜன்னத்துல் பக்கி மதீனாவில் பொது கபரிஸ்தானில் போய் ஜியாரத் செய்தார்கள். ஆரம்ப ஹதீஸ் ஆகும்.
நிறைய உஸ்தாத்மார்களே பயான் அதை சொல்லிட்டு தான் பயானே தொடங்குறாங்க. அப்படி என்றால் இந்த பராத்துடைய இரவு என்பது முழுக்க முழுக்க ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபருடைய ஜியாரத்தை அவர்கள் முக்கியத்துவப்படுத்தி இருக்கிறார்கள். நான் இன்றைக்கெல்லாம் கபருடைய ஜியாரத் என்று சொன்னாலே ஒரு கசப்பான ஒரு உணர்வு என்பது இன்றைக்கு அதிகமான மனிதனிடத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, தாய் தகப்பன் பெற்றோர்கள் என்பவர்கள் அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்கள் ஹயாத்தோடு இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளில் மாறு செய்தால் என்ன தண்டனைகள் கிடைக்குமோ அதுபோன்று அவர்கள் வஃபாத்தாகி போய்விட்டார்கள். அவர்கள் செய்யக்கூடிய கடமையில் மாறு செய்தாலும் குற்றம்தான். ஹயாத்தோடு இருக்கிறப்ப அவங்களுக்கு பணிவிட செய்யணும், மனசு நோகாம பார்க்கணும், கண்ணீர் வடிக்காம பார்க்கணும். அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க, கபரில் இருக்கிறாங்க, அவங்க நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாங்க, அவங்களுக்கு நன்மையை ஓதி அனுப்பணும், அவர்களை ஜியாரத் செய்யணும். செய்யவில்லை என்றால், ஹயாத்தோடு இருக்கிற பொழுது பணிவிடை செய்யவில்லை என்றாலும், வஃபாத்தான பின்பு ஜியாரத் செய்யவில்லை என்றாலும் அல்லாஹ் நம்முடைய கதையை முடித்து விடுவான். பெற்றோர்களுக்கு மாறு செய்தால், பணிவிடை செய்யவில்லை என்றால், அவருடைய மனதை குளிர வைக்கவில்லை என்றால் அல்லாஹ் நம்முடைய விதி எழுதி விடுவான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், இதே இரவில் தான் எழுதுவான் என்று சொல்கிறார்கள். பெற்றோருக்கு மாறு செஞ்சீங்க, இதே இரவில் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், உங்க ஆயுள சுருக்கிடுவான். உங்களுக்கு 60 வயசு இருக்குதா, 40 45 வயசு 50 வயசு முடிச்சிருவான்னு சொல்றான். நிறைய வரலாறுகள் சார்ந்து இருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்திட்ட கல்வி கற்க போனாங்களா இல்லையா? கல்வி கற்க போறப்ப ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் திடீரென்று ரோட்ல ஒரு விளையாடிட்டு இருக்க ஒரு சின்ன பையன் அந்த சிறுவனை பிடிச்சு கழுத்தை திருகி போட்டு கொலை செஞ்சுட்டான். என்ன பாக்குறேன், என்ன இப்படி என்று கேட்கின்ற பொழுது சொன்னார்களா, அதான் அல்லாஹ் சொன்ன, அதாவது இவர் பெரியவராகி பெற்றோர்களுக்கு மாறு செய்யக்கூடியவன், பெற்றோர்களுக்கு மனதை நோவடிக்கக்கூடியவன். அல்லாஹ் அதைத்தான் சொல்றான். பெரியவர்களாகி அந்த பெற்றோர்களை நோவினை தரக்கூடிய, பெற்றோர்களை கஷ்டப்படுத்தக்கூடிய, பெற்றோர்களுக்கு உபகாரம் இல்லாத பிள்ளைகள் தேவையில்லை. அவருடைய கதையை முடித்து விடுங்கள், எழுதி விடுங்கள். அல்லாஹ் மலக்குகளுக்கு கட்டளை போறோம். ஹயாத்தோடு இருக்கிறப்ப மட்டுமல்ல, கபர் ஜியாரத் மௌத்தா போனவங்களை மறக்க கூடாது என்று ஏன் சொல்கின்றோம்? நிறைய ஹதீசுகள். அடிக்கடி அவர்கள் நினைவு கூறப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இறந்தவர்கள், ஆகவே இறந்தவர்களை, தாய் தகப்பனை, பெரியோர்களை ஜியாரத் செய்வதால் நம்முடைய நல்ல பரக்கத்தான ஆயுளை அல்லாஹ் கொடுப்பான், நல்ல வளமான ரிஸ்குகளை கொடுப்பான், நம்முடைய பலாய் முசீபத்துகளை, கஷ்டங்களை, நோய் நொடிகளை அல்லாஹ் இதன் மூலமாகவும் தீர்த்து கொடுப்பான் என்று மார்க்க அறிஞர்கள் பெருமக்கள் சொல்லித் தருகிறார்கள். பெற்றோர்கள், தாய் தகப்பன் நம்மோடு எவ்வளவு பாசத்தோடும் அன்போடும் அவர்கள் இருந்தார்கள். ஒரு தாய், அவள் நம் மீது எவ்வளவு பிரியத்தோடு இருந்திருக்கிறாள். அவளுடைய வயிற்றிலே கர்ப்பம் தரித்திருக்கின்ற பொழுது இந்த குழந்தை என்ன குழந்தையாக பிறக்கும், இது ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ என்று அந்த குழந்தை எண்ணி எண்ணி அவள் ஒவ்வொரு நாள் இரவும் என்ன செய்கிறாள், எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறாள். எத்துணை முறை அந்த குழந்தை வயிற்றுக்குள் இருந்து உதைக்கின்ற பொழுது, எட்டி மிதிக்கின்ற பொழுது அது ஆனந்தமாய் எடுத்து அவள் சிரிக்கக்கூடியவளாக ஒரு தாய் இருக்கிறார். முக்கியமாக ஒரு பெண், அதாவது செத்து பிழைப்பது என்பது குழந்தை பிறப்பது இல்லையா, பிரசவம் என்பது, அதை சுகமாக ஏற்றுக்கொள்கிறாள் என்றால் அந்த தாய் என்பவள் அது மட்டுமல்ல, சுமக்கின்ற பொழுது, பெற்கின்ற பொழுது, அதை வளர்க்கின்ற பொழுது சில கட்டங்களில் இந்த பிள்ளை இல்லை என்றால் என்னுடைய வாழ்வை இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கிறார் ஒரு தாய். என்னுடைய மகனோ மகளோ சிறு வயதில் போய்விட்டால், இல்லை என்றால் நான் போகலாம், ஆனால் அந்த குழந்தை என்னுடைய பிள்ளை போய்விட்டால் நான் இருக்க மாட்டேன் என்று சொல்கிறாள். அப்படிப்பட்ட தாயை மறந்து விட்டார்கள் எத்தனையோ பேர். தகப்பன், எனக்கு ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமா என்று இருந்து அதன் மீது நாடி இருக்கக்கூடியவர்கள், அந்த அவர்கள் எத்தனையோ பேருக்கு தகப்பன் போட அதை மறந்து விட்டார்கள். இப்படி எத்தனையோ உறவுகள் நம்மோடு அன்றாடம் நம்மோடு எவ்வளவு நெருக்கமாக இருந்தவர்கள் தினமும் பார்த்து கொண்டிருந்தோம் அவருடைய முகத்தை. நம்மோடு நட்போடு எத்தனையோ நட்பு வட்டாரங்கள், எத்தனையோ உறவுகள், எல்லாவற்றையும் மறந்து விட்டோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எத்துணை பேர் நம்மோடு பிரியத்தோடு பாசத்தோடு இருந்தார்களோ, அவர்கள் நம்மை விட்டு கபருக்கு போய்விட்டார்களோ, அவர்களை அடிக்கடி நினைவு கூறப்பட வேண்டும். நான் எத்தனையோ நல்லடியார்கள், எத்தனையோ பேர்கள் நல்லடியார்கள் என்றால் அவர்கள் நினைவு கூறுவார்கள். எல்லாத்தையும் மறக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடுகள் தான் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இதோ நம்ம ஊர், நம்ம மகல்லா, நம்மோடு எத்தனை பேர் சேர்ந்து இருந்திருக்கிறாங்க, நினைத்து பார்க்கணும். இந்த பள்ளிவாசல எத்தனை பேர் இந்த ஓரத்திலே அந்த ஓரத்திலே இங்க நாற்காலியிலையோ எத்தனை பேர் அமர்ந்து பயான் கேட்டவர்கள்,
எத்தனை பேர் முகப்பத்தாக பிரியத்தோடு இருந்தவர்கள், தொழுகைக்கு வந்தவர்கள் எத்தனை பேர் இல்ல? இந்த மஹல்லாவில் இருந்த எத்துணை ஆண்கள், எத்துணை பெண்கள், எத்துணை பேர் இல்லை? இதே மஹல்லாவில் என் மீது உஸ்தாத் என்று நிறைய அன்பும் கண்ணியத்தையும் செலுத்தியவர்கள் கூட இருந்தார்கள். அவர்களும் கூட எத்தனையோ பேர் இல்லை. அவர்களை அடிக்கடி நான் நினைவு கூறுவது உண்டு. நம்முடைய வாழ்க்கையில நம்மோடு இருந்தவங்க அவங்க போயிட்டாங்க, அவங்க நினைவு கூறணும். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் செய்தார்கள். எனக்கு அந்த வரலாறு ஞாபகத்திற்கு வருகிறது. ஒரு வரலாறு, ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அவருடைய தாயார் அவர்கள் வஃபாத் ஆகி போய் விடுகிறார்கள். ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு தஆலா அவங்க வஃபாத் ஆகிறார். வஃபாத் ஆன ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனார். போய் அவங்க தலைமாட்டுக்கு பக்கத்தில் இருந்தாங்க. அன்னையே, நீங்கள் எனக்கு என்னை பெற்றெடுக்காமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு நீங்களும் ஒரு தாய் போன்றுதான். என்னை எப்படியெல்லாம் பாசம் காட்டி வளர்த்தீர்கள். அபூ தாலிபிற்கு அடுத்து என் மீது அளவு கடந்த அன்பு வைத்து பாசம் வைத்து என்னை எவ்வளவு உதவி செய்யக்கூடியவர்களாக, பராமரிக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தீர்கள். உங்களுக்கு நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். அல்லாஹ் உங்களுக்கு உயர்ந்த கூலியை கொடுப்பானாக. நீங்க கந்தல் ஆடை உடுத்தி கொண்டிருந்து கூட எனக்கு நல்ல ஆடைகளை வாங்கி கொடுத்தீர்களே தாயே, தாயே, அன்னையே, நீங்கள் பசி பட்டினியாக இருந்து கூட எனக்கு உணவை கொடுத்தீர்களே. நீங்கள் என்னுடைய தாயினுடைய அந்தஸ்தில் தான் நான் உங்களை நினைக்கின்றேன் என்று அந்த அவர்கள் மரண வஃபாத் ஆகியிருக்கிறார்கள். அந்த தலைமாட்டில் போய் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிறார்கள். பேசிவிட்டது மட்டுமல்ல, என்ன செய்தார்கள்? ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்பூரம் கலந்த தண்ணீர் இருந்தது, அதில் போய் தங்களுடைய கையை, முபாரக்கான கையை அதை உள்ள விட்டார். உள்ள விட்டு இந்த தண்ணீரில் கழுவுங்க, குளிப்பாட்டுங்கன்னு சொன்னார். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி, அவர்கள் உயர்ந்த அந்தஸ்தை அடைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வேண்டி, அவருடைய முபாரக்கான கரம் பெற்றால் அந்த தண்ணீர் எவ்வளவு சக்தி பெற்றது, இதுல போய் குளிப்பாட்டுங்கன்னு சொன்னார். அடுத்து ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேலாடை எடுத்து என்னுடைய தாய் போன்று அவர்களுக்கு இதன் மூலமாக கஃபன் செய்யுங்கள்னு சொன்னார். அன்றைய காலகட்டத்தில் பெரிய அபா போட்டிருப்பார், இதுல கஃபன் செய்யும். அது மட்டுமல்ல, ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே போனார்கள். அந்த ஃபாத்திமா பின்த் அஸத் அவங்க அந்த தாய்க்காக வேண்டி அலி ரலியல்லாஹு தஆலா அவருடைய அம்மா போனாங்க, கபரு குழி வெட்ட போய் நின்றார். கபர் உள்ள குழி வெட்டினார். குழி வெட்டி விட்டு உடனே என்ன செய்தார்கள்? அந்த கபர் குழிக்குள்ள கீழே ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்து வலதுபுறம் இடதுபுறமாக அப்படியே திரும்பி திரும்பி உருண்டார்களாம் கபருக்குள். உருண்டு சொன்னார்கள், இந்த கபருக்கு தான் நம்ம எல்லாம் வர இருக்கிறோம் என்று சொல்லிட்டு சொன்னாங்க. நான் என்னுடைய உடல் பட்டு, ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல் படுகிறது, அந்த அம்மாவுக்கு அல்லாஹ் வேதனை செய்வானா? அதனால உடல் அப்படி உருண்டு உருந்து ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்தார்கள் என்றால், ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த தாய் என் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருந்தார்கள், பாசம் வைத்திருந்தார்கள், உணவு உடை என்று எனக்கு நிறைய செய்தார்கள். அதுவெல்லாம் எதுக்கு என்று தெரியுமா? அல்லாஹ்விற்காக வேண்டி. அந்த வரலாறை தான் நான் அடிக்கடி நினைப்பது உண்டு. இந்த மஹல்லாவில் நிறைய பேர் என் மீது அன்பு வைத்திருக்கலாம், கண்ணியம் செலுத்தியிருக்கலாம். நிறைய பேர் அவர்கள் கபருக்கு போய்விட்டார்கள். அவர்கள் என் மீது அன்பு வைத்தது, கண்ணியம் செலுத்தியதெல்லாம் அல்லாஹ்விற்காக வேண்டி, அல்லாஹ்விடத்தில் நன்மையை பெறுவதற்காக வேண்டி. என்னை மகனாக பார்த்த எத்தனையோ தாய்களும் இந்த மஹல்லாவில் இருந்தவர்கள் கபருக்கு போய்விட்டார்கள். என்னை தினமும் அதாவது பார்க்காமல் இருக்க மாட்டார்கள், அப்படிப்பட்ட தாய்களும் இருந்தார்கள். உதாரணத்துக்கு ஜலால் பாய் அவர்களுடைய தாயார், அதே போன்று சையது பாய் அவருடைய தாயார், இந்த நம்ம அஜீஸ் பாய் அவருடைய தாயார், அஜீஸ் பாய் அவர்களுடைய தாயார் கிட்டத்தட்ட 13-14 வருடங்கள் இருக்கும். அதாவது தினமும் எனக்கு மாலை நேரத்திலே ஏதாவது அந்த கச்சாயம் வடைகளை சுட்டுக் கொண்டு வந்து என்னை இந்த ஊரிலே சுல்தான் என்று பெயர் சொல்லி அழைத்தது அஜீஸ் பாய் அவருடைய தாய் மட்டும்தான். இப்படி நிறைய பேர் சொல்லலாம். பஷீர் பாய் இருக்கிறார்கள், ஒவ்வொருத்தராக சொல்லிக் கொண்டே இருக்கலாம். ஒவ்வொருத்தருடைய தாயும் தகப்பனும் நிறைய பேர். நான் ஆரம்ப காலத்தில் இந்த மஹல்லாவிற்கு வந்து முதல் ஜனாசா தொழுக வைத்ததிலிருந்து ராஜாபாய், அலாவுதீன் பாய் அவருடைய தகப்பனார் தொடங்கி இதுவரை அந்த அஸ்பியா என்ற சிறுமிவர் நிறைய பேர், இதில் நிறைய வயதில் மூத்தவர்கள், தாய்மார்கள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரை, வெளியில் யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம். மனிதர்களிடத்தில் சின்ன சின்ன தவறுகள் இருக்கலாம், ஆனால் அவர்கள் என் மீது வைத்திருந்த கண்ணியமும் அன்பும் அது உயர்ந்தது. நான் அவ்வப்பொழுது நினைத்து பார்க்கிறேன். அதைத்தான் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். அவர்கள் நினைவு கூறப்பட வேண்டும். மௌத்தாக்கள், இறந்து போனவர்கள், அவர்கள் நினைவு கூறப்பட வேண்டும். யாராவது பேரை விட்டு விட்டேன் சொல்லவில்லை என்று நினைக்காதீர்கள். எனக்கு எல்லோரும் ஞாபகம் இருக்கிறது. நேரத்தை கருத்தில் கொண்டு நான் ஒரு குறிப்புக்காக, ஒரு உதாரணத்திற்காக நான் சொன்னேன்.
அவை கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடன் சேர்ந்து வாழ்ந்த எத்தனையோ பேர், நம்மில் எத்தனையோ பேருக்கு தாய், நம்மில் எத்தனையோ பேருக்கு தகப்பன், நம்முடைய குடும்பங்களில் எத்தனையோ பேருக்கு உடன் பிறந்தவர்கள், எத்தனையோ பேர் அந்த கபரிலே அவர்கள் மறைந்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை மறக்க கூடாது. அவர்களை மறப்பது என்பது அது நன்றி கட்டத்தனம். தினமும் இல்லை என்றாலும் வாரத்திற்கு ஒரு முறை ஜும்மாவுடைய நாளிலாவது அவர்களுக்கு நாம் ஜியாரத் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஷபே பராஅத்துடைய இரவு, இந்த இரவினுடைய பரக்கத்தினால் இது எவ்வளவு சிறப்பு மிக்க இரவு. இந்த இரவில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பாசத்திற்குரிய, நம்முடைய பிரியத்திற்குரிய, நம்முடைய நேசத்திற்குரிய கபரில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த மன்னரை வாசிகள் அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக. அவருடைய கபரை அல்லாஹ் பிரகாசமாக ஆக்குவானாக. அல்லாஹ் அவருடைய கபரை கண்ணுக்கு எட்டும் தூரம் வரை விரிவாக ஆக்கி தருவானாக. அல்லாஹ் அவர்கள் மீது அவனது ரிலாவை வழங்கி அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி அறிவிப்பு செய்வானாக. அல்லாஹ் ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருப்பதை போன்று அல்லாஹும்ம ரப்பி ரஹ்முஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்கள் எங்களை பார்த்ததை போன்று நீ அவர்களை பார்த்துக்கொள் என்று ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோர்களுக்காக ஓத சொன்னார்களே, அந்த துஆவை போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீனே எங்களுடைய பெற்றோர்களை, எங்களை பிரிந்து கபரில் இருக்கிறார்களே, அவர்கள் எங்களை பார்த்ததை போன்று நீ அவர்களை பாசத்தோடு பிரியத்தோடு பார்ப்பாயாக. அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை வழங்குவாயாக. அவர்கள் தனிமையின் வீட்டிலே இருக்கிறார்கள், இருள் நிறைந்த வீட்டிலே இருக்கிறார்கள், தனியாக இருக்கிறார்கள், யாரும் ஆறுதலுக்கு உறுதுணையாக இல்லை. ரப்புல் ஆலமீனே நீதான் இருக்கிறாய். அவர்களை அன்போடு பாசத்தோடு கண்ணியத்தோடு பாதுகாப்பாயாக. அவர்களுக்கும் எங்களுக்கும் நாளை மறுமை நாளில் உயர்ந்த அந்தஸ்துகளை வழங்குவாயாக. ரப்புல் ஆலமீனே இந்த பராத்துடைய இரவிலே எங்கள் அனைவர்களுடைய விதியையும் கதா கதரையும் சிறப்பானதாக பரக்கத்து பொருந்தியதாக எழுதி வைப்பாயாக என்ற ஒரு நல்ல பிரார்த்தனையோடு எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.